ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. விநாயகர் சதுர்த்தி நெருங்கிட்டே இருக்கும். அதுக்கான பிரசாதம் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அப்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப ஈஸியா பிகினர்ஸ்க்கு ஊற வைக்காம அரைக்காம ரொம்ப சிம்பிளா நல்லா பண்ணி முடிச்சிடலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் இந்த பூஜை அந்த டயத்துல வேலை நிறைய இருக்கும், கொஞ்சம் பிஸியா இருக்கும். அப்படிங்கும் போது சிம்பிளா ஈஸியா நம்ம வந்து குவிக்கா பண்ற மாதிரி ஒரு ஷார்ட் கட்ல எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த அப்பம் வந்து அந்த மாதிரி ரெசிபி தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த அப்பம் பாருங்களேன், பார்த்ததுமே அழகா கோல்டன் கலர்ல உடனே செஞ்சு பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு டெம்டேஷன் கொடுத்துருது இல்லையா? அப்பம் பண்றதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நம்ம சாதாரணமா சப்பாத்திக்கெல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கோதுமை மாவு தான். வெல்லம் வந்து ஒரு 3/4 கப்பு. ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம். ஃபர்ஸ்ட் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா மண்ணு தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால வெல்லத்தை ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணோம் அப்படின்னால இந்த வெல்லம் கரைஞ்சிரும். இதுல மண் இருக்கும் அப்படிங்கறனால தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்றோம். ஒருவேளை நீங்க வாங்கியிருக்கிற வெல்லத்துல மண்ணே இல்லை அப்படின்னா நம்ம டைரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைஞ்சி ஒரு தடவை நல்லா பொங்கி வந்தா போதும். இந்த வெல்லம் பாக சூடு ஆறதுக்குள்ள ஒரு சின்ன டெக்னிக் சொல்றேன். இந்த மாதிரி வெல்லம் வாங்குவோம் இல்லையா, உருண்டை வெல்லம், அதை வந்து உடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அபார்ட்மெண்ட்ஸ்ல அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்போ இந்த கேரட் கிரேட் பண்றது இருக்கு இல்லையா, அதுல பெரிய ஹோல்ஸ் இருக்கிறதுல இந்த வெல்லத்தை அப்படி நம்ம சீவிட்டோம் அப்படின்னு சொன்னா அழகா தூளா நல்லா நமக்கு கிடைச்சிரும். நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறது, யூஸ் பண்றது, அளந்து எடுத்துக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த டெக்னிக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எல்லாமே கையில கரைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல பண்ணிக்கலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டைரக்டா மிக்ஸி ஜார்லயே வெள்ளைப்பாக அப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கோதுமை மாவையும் இந்த மிக்ஸி ஜார்லயே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தனியா கரைக்கும் போது கட்டி தட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் டைமும் எடுக்கும். இதுனா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஹேண்ட் பிளெண்டர் வச்சிருந்தாங்க கூட நம்ம அதுல கூட நம்ம பண்ணிக்கலாம். சுக்கு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இது ரெண்டையுமே மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு பொடி ஆப்ஷனல் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. நல்ல பழுத்த ஒரு வாழைப்பழத்தை மீடியம் சைஸ் உள்ளதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நேந்திரம் பழம் இருந்தாலும் நல்லா இருக்கும், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பூவம்பழம் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது இனிப்பு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தோசை மாவு பதத்தோட கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கிளிப்பிங் இதில் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு, சாரி. குழிப்பனியாக இருக்கல, ஸ்டவ்வில் போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டிருக்கோம், மற்ற எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கல் சூடாயிடுச்சு. எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். நான் ஸ்வீட்டுங்கிறனால நெய்யில் பண்ண நல்லாயிருக்கும். எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எண்ணெயும் நெய்யும் கலந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவையும் நம்ம 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நல்ல கரண்டியால் வேகமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு விஸ்க் வச்சுருந்தா கூட அதால் கூட மிக்ஸ் பண்ணலாம். நல்லா அப்படி ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இப்போ நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு அப்போ. சட்னி கரண்டியால் ஒவ்வொரு குழியிலையும் மாவை ஆட் பண்ணிகிட்டே வாங்க. எல்லா குழியிலையும் மாவு ஊற்றியாச்சு. ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. கையில் வச்சிட்டோம் அப்படின்னா மேலே ஃபுல்லாக நல்லா சீக்கிரம் செவந்துடும். வெல்லம் இருக்கிறதுனால உள்ளே வேகாமல் மாவா அப்படியே இருந்துடும். சிம்மில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு மூடி போட்டு கூட நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்துருவோம். பனியார கம்பி வச்சுட்டு எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது திருப்பினோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் குண்டு குண்டாக நல்லா வரும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுருவோம். திருப்பி போட்டதுக்கப்புறம் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 சொட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் வெந்தாச்சு. எல்லாத்தையும் சர்விங் பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த செட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்போ குயிக்காக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். சர்விங் பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். எவ்வளோ ஈஸியா இருந்தது பாத்தீங்கல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.